ஒரு முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த்துனா எஃபர்ட் இல்லாமல் வர்றது. வீக்னஸ்னா எஃபர்ட் போட்டாலும் எனர்ஜியை ட்ரைன் ஆக்குறது. ஸ்கூல், காலேஜ், சொசைட்டி எல்லாம் நம்மை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரியல் லைஃப் ரூல் என்னன்னா, எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக மாற்ற முடியாது. உங்களுடைய பேஷன் எதுவென்று கண்டுபிடித்து அதனை மட்டும் ஸ்ட்ராங் ஆக்கினால் போதும். பேஷன்னா என்ன? அதனை கண்டுபிடிக்கும் ப்ராக்டிக்கலான 5 ஸ்டெப் ஃபார்முலாவை எபிசோட் 2ல பார்த்தோம். எபிசோட் 2ஐ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நண்பர்களே, இந்த எபிசோடுகள் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையின் டைரக்ஷனை கண்டுபிடிப்பதற்கும் உங்களின் முன்னேற்றத்திற்கும் உதவும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். என்னோட எய்ம் என்ன தெரியுமா? நான் கடந்து வந்த கன்ஃபியூஷனை நீங்க கடக்க வேண்டாம். அதுதான் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு சிறிய அறிவுரை கூட 1000 அனுபவங்களுக்கு சமம். அறிவுரை எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் சரியான நேரத்தில் சொல்றவன் தான் உண்மையான வழிகாட்டி. வழிகாட்ட நான் ரெடி. விடாமுயற்சி செய்ய நீங்க ரெடியா? ரெடின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் ரெடி. நான் இந்த எபிசோடுகளை ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகவும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்லையும் டிசைன் பண்ணுறேன். ஏன்னா மற்ற வீடியோக்கள் மாதிரி ஒரே லென்த்தாக கதை மாதிரி சொன்னால் மோட்டிவேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மோட்டிவேஷன் மட்டும் நம்முடைய நோக்கமில்லை. ப்ராக்டிக்கலாக எப்படி உங்கள் ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஒரு விஷயம் ஆனஸ்டாக சொல்கிறேன், பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் பேஷனை தொடர்ந்து பிடிச்சு வைக்கிறது தான் ரொம்ப பேருக்கு ப்ராப்ளம். எபிசோட் 1ல் உங்களுடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிருப்பீங்க. எபிசோட் 2ல் பேஷன் கிளியர். இப்போ பேஷனை எப்படி ஸ்ட்ராங்காக மாற்றுவது எபிசோட் 3ல் பார்ப்போம். பேஷன்னா ஃபீலிங் இல்லை, பேஷன்னா டெய்லி ப்ராக்டிஸ். பர்ஃபெக்ட் டே வரும்னு வெயிட் பண்ணினீங்கன்னா பேஷன் வீக் ஆகும். அதனால் பேஷனை ஸ்ட்ராங் ஆக்கும் 2 திங்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் 2 பார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறேன். பார்ட் 1 ஸ்ட்ரென்த்தை வெப்பனாகவும், பார்ட் 2 வீக்னஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதும் என்பதை பார்ப்போம். பார்ட் 1 ஸ்ட்ரென்த்தை வெப்பனாக மாற்றுவது எப்படி. ஸ்ட்ரென்த்துனா ஸ்பெஷல் டேலண்ட் இல்லை, உங்களுக்கு எஃபர்ட் இல்லாமல் ஈஸியாக வர்ற விஷயந்தான் ஸ்ட்ரென்த், பேஷன். ஆனால் நமக்கு ஈஸியாக வர்ற விஷயத்தை நாம் வேல்யூ பண்ண மாட்டோம், அதனை கவனிக்கவும் மாட்டோம். பேஷனை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அதனை டெய்லி யூஸ் பண்ணணும், இல்லைனா வீக் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்காக எபிசோட் 2ல் நீங்கள் ரியலைஸ் பண்ணின பேஷன் கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். அப்போ டெய்லி ப்ராக்டிஸ் என்ன? ஸ்டேஜில் பேசும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பேசலாம்னு வெயிட் பண்ணாதீங்க. தினமும் ஒரு ஐடியாவை நண்பனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நண்பர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இல்லைன்னா சிம்பிளாக மொபைலை ஆன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த வாய்ஸ் நோட்டுகளை மறுபடியும் நீங்கள் கேளுங்கள். நான் எக்ஸ்பிளைன் சரியாக பண்ணுறேன்னா எந்த இடத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேசுகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு கம்யூனிகேஷன் மசில் ஸ்ட்ராங் ஆகும். சிம்பிள்ங்க. நீங்க உங்க உடம்பினை வலுப்படுத்த டெய்லி உடற்பயிற்சி செய்யற மாதிரி டெய்லி கன்சிஸ்டண்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் பலமாகும். சப்போஸ் உங்க பேஷன் கண்டென்ட் கிரியேஷன் வச்சுக்கலாம். அப்ப இதை எப்படி டெய்லி யூஸ் பண்றது? சிம்பிள். தினமும் ஒரு ஐடியாவை நோட் பண்ணுங்க. அதற்கு ஆர்டினரி விஷயத்துல மீனிங் கண்டுபிடிங்க. இதற்கு இன்னொரு ஆங்கிள் என்ன உங்களுக்குள் கேளுங்க. டிஃப்ரெண்டான ஆங்கிளில் அதற்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. தினமும் இதை கடைபிடிங்கள். ஐடியா யூஸ் பண்ணலைன்னா கிரியேட்டிங் ஃப்ரீஸ் ஆகிடும். இதே போல் உங்களுடைய பேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி ப்ராக்டிஸை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா பேஷன் கிஃப்ட் இல்லை, பேஷன் மசில் மாதிரி. யூஸ் பண்ணினா ஸ்ட்ராங், யூஸ் பண்ணலைன்னா வீக். இப்போ உங்கள் டர்ன். என் பேஷன் என்ன? இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன்? உடனே ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுங்க. தட் இஸ் எனஃப். பார்ட் 2 வீக்னஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது. பேஷனை டெய்லி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் பார்த்தோம். பேஷனை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வீக்னஸ் கண்டிப்பாக வரும், அது நார்மல். வீக்னஸை ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, வீக்னஸை மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். மேனேஜ் பண்ணினா ப்ரோக்ரஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேஷன் கம்யூனிகேஷன்னா பேசுகிறப்ப ஃபியர் வருவது நார்மல். அதை எப்படி மேனேஜ் பண்ணுவதுன்னா
பிக் ஆடியன்ஸுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஒரு பர்சனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே 2 பேருக்கு, நெக்ஸ்ட் டே ஒரு சிறிய குழுவில் பேசுங்க. பேசும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டா பேசணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்களோட ஐடியாவை ஷேர் பண்ண நினையுங்க. டைம் கிடைக்கும்போது கண்ணாடி முன்னாடி பேச பழகுங்கள். சப்போஸ் உங்க பேஷன் கண்டென்ட் கிரியேஷன்னா ஐடியா இருக்கும், மெசேஜ் இருக்கும், ஆனா இன்னும் பெட்டர் ஆகணும். இது போதுமா, அடுத்த டேக் எடுக்கலாமா? இதுதான் பர்ஃபெக்ஷன் ட்ராப். பர்ஃபெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணாது, பர்ஃபெக்ஷன் டிலே பண்ணும். ரிசல்ட் கண்டென்ட் ரெடி பட் சேனல் எம்டி. பர்ஃபெக்ட் மைண்ட் செட்டை உடைக்கணும்னா இந்த சிம்பிளான 2 ரூலை யூஸ் பண்ணுங்க. ரூல் 1, குட் எனஃப் ரூல். குட் எனஃப்னா கேர்லெஸ் இல்லை. மெசேஜ் கிளியரா இருந்தா போதும், எமோஷன் ஆனஸ்டா இருந்தா போதும். ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் சொல்ல வந்தது கிளியரா இருக்கா? வியூவர்ஸ் கன்ஃபியூஷன் ஆக மாட்டாங்களா? எஸ் என்றால் மற்றதெல்லாம் ஸ்டாப், ஜஸ்ட் அப்லோட். ரூல் 2, டைம் லிமிட் ரூல். பர்ஃபெக்ஷனை பிரேக் பண்ண டைம் பவுண்டரி தேவை. எக்ஸாம்பிள், ஸ்கிரிப்ட் 60 மினிட்ஸ், ரெக்கார்டிங் 30 மினிட்ஸ், எடிட்டிங் 30 மினிட்ஸ். டைமர் முடிஞ்சதும் அப்லோட், நோ எக்ஸ்டென்ஷன். ரிமெம்பர் திஸ் லைன், your worst uploaded video is better than your best unuploaded video. இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. just one idea, one take, one upload. no delete, no re-record. வீக்னஸ் எனிமி இல்ல, வீக்னஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை கேட்டு அட்ஜஸ்ட் பண்ண பழகிக்கோங்க. இப்ப இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் மேப், என்னுடைய பேஷன், இதை நான் தினமும் எப்படி யூஸ் பண்ணலாம். வீக்னஸ் மேப்ல என்னை ஸ்லோ பண்ற விஷயம், இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம். வீக்னஸை ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்றவன் லைஃப்ல டயர்ட் ஆகுவான். ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றவன் லைஃப்ல பவர்ஃபுல் ஆகுவான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஸ்ட்ரென்த்தை வைத்து என் வாழ்க்கையை எப்படி டிசைன் பண்ணுவது? அதுதான் நெக்ஸ்ட் எபிசோட். உங்கள் லைஃப் டைரக்ஷன் ப்ளூ பிரிண்ட். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேஷன் இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை தினமும் பிராக்டிஸ் பண்ணுறது தான் வெற்றியின் ரகசியம். உனக்கு நீ தான் உதவி. வெளியே வா, வெற்றி பெறு.